ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் ஒரு கண்ணோட்டம், ஒரு அத்தியாயமா பார்த்துட்டு வரோம். அப்ப போன வகுப்புல நம்ம பாகவத்துடைய முதல் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம், தெய்வீகமும் தெய்வீக தொண்டும், பக்தி தொண்டுடைய மகிமைகளை பற்றி பறைசாற்றக்கூடிய ஒரு அழகான அத்தியாயம். அப்ப இந்த அத்தியாயத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களுமே மிக மிக முக்கியமானதுன்னு பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 24 ஸ்லோகம் வரைக்கும் படிச்சிருக்கோம். அதோடைய எசன்ஸ் இந்த 24 ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் 24ல இருந்து 34 வரை. இந்த 2ஆம் அத்தியாயத்துல மொத்தம் 34 ஸ்லோகம் இருக்கு. அதுல பேலன்ஸ் ஒரு 10 ஸ்லோகம் இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு குண்டிச்சா மார்ஜனம், குண்டிச்சா கோயிலை தூய்மை செய்யறதோடைய அதனுடைய தாற்பயம் என்ன, அது ஒரு கொஞ்ச நிமிஷம் அதை பத்தி பேச. சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நிஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பார்த்திவாதாருணோ தூம தஸ்மாத் அக்னி ஸ்ரீமய தமஸ்து ரஜஸ்தஸ்மா சத்வம் யத் பிரம்ம தர்ஷனம். விறகு மண்ணின் உருமாற்றமாகும். ஆனால் புகை பச்சையாக விறகை விட சிறந்தது. மேலும் நெருப்பு அதை விட சிறந்ததாகும். ஏனென்றால் நெருப்பால் தெய்வீக அறிவின் நன்மைகளை நாம் பெற முடியும் வேத யாகத்தின் மூலமாக. அதே போலவே தீவிர உணர்ச்சி ரஜஸ் அறியாமை தமசை விட சிறந்ததாகும். ஆனால் நற்குணம் சத்துவம் அதிலும் அனைத்திலும் சிறந்ததாகும். ஏனென்றால் நற்குணத்தினால் பரபிரமத்தை உணரும் நிலைக்கு ஒருவரால் உயர முடியும். சரி, அப்போ பக்தி தொண்டுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு பக்தர் என்ன செய்யணும், கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும் என்ன பண்ணணும், இது பகவத்கீதையிலும் சரி ஸ்ரீமத் பாகவதத்திலும் சரி இந்த 3 குணத்தை நாம் கடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப பறைசாற்றுகிறார். பகவத்கீதையும் அதே பறைசாற்றுகின்றது, ஸ்ரீமத் பாகவதும் அதே பறைசாற்றுகின்றது. ஒருத்தர் முக்குணத்தையும் கடந்த நிலைக்கு வரும். அந்த 3 குணத்துல சத்வ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணத்துல தமோ குணம் மிகவும் மோசமான, சோம்பேறித்தனம், முட்டாள்தனம், மந்த புத்தியா இருக்கிறது, எதுலையுமே ஆர்வம் இல்லாம அறியாமல் இருக்கு. அதுக்கு ரஜகுணம் எவ்வளவு பரபரப்பா ஆக்ரோஷமா செயல்படும். ஆனா அதனை காட்டிலும் சிறந்தது சாத்விகமான குணம். ஏன்னா சாத்விகமான குணத்துல வரும்பொழுதுதான் ஒருத்தர் ஆன்மீகமான சிந்தனைகள் அதிகரிக்கும். இத இதே அத்தியாயத்துல முந்தைய ஸ்லோகத்துல நம்ம போன வாரம் பார்த்தோம். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேத்தையே அனாவிருத்தம் சிதம் சாத்வே பிரசீததி. ரஜோகுணம் தமோ குணம் மேலோங்கி இருக்கும்போது காமம் கோபம் போன்ற குணங்கள் எல்லாம் மேலோங்கி இருக்கு. அப்ப எனக்கான இந்த குணங்கள் இருந்து நான் கடந்து வர வேண்டும். கட்டுப்படுத்த முடியாத ஆசை, கோபம், பேராசை, பொறாமை, இதெல்லாம் ரஜஸ் தமஸ்னால வரக்கூடிய. இப்ப ரஜஸ் தமஸ் வெளியில வரணும் அப்படின்னா நான் சாத்விகமான குணத்துல நிலை பெற்று இருக்கணும்னா அவர் பக்தி தொண்டை பயிற்சி செய்தால் அல்லாது ஒருத்தரால சாத்விகமான குணத்துக்கு வர முடியாது. பக்தி தொண்டை பயிற்சி செய்யும் போதுதான் சாத்விகமான குணத்துக்கு வர முடியும். அந்த பக்தி தொண்டுல அந்த பக்தன் பக்குவமாகும் போது அவர் சுத்த சாத்விகமான நிலைக்கு உயர்றாரு. அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அத்தியாயத்துல அடுத்த ஸ்லோகத்துல வேஜிரே முனையோ அதாக்ரே பகவந்த மதோக்ஷஜம்
சத்வம் விசுத்தம் க்ஷேமாய கல்பந்தே ஏ அனுதானிக. பரமபுருஷர் பௌதியர்க்கு முக்குணங்களுக்கும் மேலானவராக இருப்பதால் மாமுனிவர்கள் அனைவரும் முன்பு அவருக்கு தொண்டாற்றினார்கள். பௌதிக சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கு அவர்கள் அவரை வழிபட்டதனால் உயர்ந்த நன்மை அடைய பெற்றார்கள். அத்தகைய சிறந்த அதிகாரிகளை பின்பற்றுவர் யாராக இருந்தாலும் அவரும் பௌதிக உடலிலிருந்து முக்தி பெற தகுதி உள்ளவர் ஆகிறார். பிரபுபார் என்ன சொல்றாரு, எந்த சூழ்நிலையும் ஒருத்தர் பகவானை வழிபடுறத நிறுத்தக்கூடாது, பக்தி தொண்டு செய்யறத கைவிடக்கூடாது. மகாஜனோ எனகது சம்பந்தாக, மகாஜனங்களின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், ஆச்சாரியரின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், ஆன்மீக குருவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். அது மூலமா என்னாகும், படிப்படியா ஒருத்தர் சாத்விகமான குணத்தில் நிலை பெற்றிருப்பார். சத் சங்கா, சாது சங்கா அப்படின்னா சாத்விகமான குணம். அந்த சாத்விகமான குணத்திலிருந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போதுதான் அந்த சாத்விகமான குணத்துக்கு அடுத்து உயர்வது சுத்த சாத்விக், பியோர் சாத்விக். பிகாஸ் ஏன் காரணம் என்னன்னா, கிருஷ்ணா இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணா சுத்த சத்துவம், சத்வம் விசுத்தம் வசுதேவ சத். பகவான் கிருஷ்ணா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், தூய சாத்விகமான குணம். அதே போலதான் ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. சகுணான் சமதீதை தான் பிரம்ம பூயாய கல்பதே. அவங்க பிரம்மங்கிற தளத்தில் நிலை பெற்றிருக்கிறதுனால, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், அதுல உறுதியா இருக்கிறதுனால தூய பக்தர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் அவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அதனால நாம அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி பக்தி தொண்டுல கவனம் செலுத்தும் போது படிப்படியா நம்ம சாத்விகமான குணத்தை நிலை பெற்று, அந்த சாத்விகமான குணத்திலிருந்து சுத்த சாத்விகம், அவர்தான் அதான் ஒரு ஹையஸ்ட் கோல். நம்முடைய லட்சியமே சுத்த சாத்விக நிலை, பியோர் சத்வா, பியோர் சத்வா, சுத்த சாத்விக நிலை அடையிறதா. அது எப்ப சாத்தியமாகும், தூய பக்தருடைய சங்கத்துல வரும்போதுதான். அடுத்து 26வது பதம். முமுக்ஷவோ கோர ரூபான் ஹித்வா பூதபதின்னத நாராயண கலஹ சாந்தா பஜந்திஹி அனுசூயவக. அனுசூயா அப்படின்னா, சூயா அப்படின்னா பொறாமை, அனுசூயான்னா பொறாமையற்றவர். முக்தி பெறுவதில் உறுதியாக இருப்பவர்கள் நிச்சயமாக பொறாமையின்றி அனைவரையும் மதிப்பவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் தேவர்களின் பயங்கரமான கோர உருவங்களை அவர்கள் விலக்கி பகவான் விஷ்ணுவையும் அவரது விரிவங்கங்களின் ஆனந்தமயான சொரூபங்களை மட்டுமே வழிபடுகின்றனர். முமுக்ஷுமி கோர ரூபான் வித்வா பூதபதின் அதக நாராயண கலசாந்தகா பஜந்திகி அனசூயா. பொறாமை பாராட்டக்கூடவே கூடாது. ஒரு பக்தனுக்கு பொறாமை கூடவே கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் படிச்சுட்டு இருந்தோம். அதுல பகைமை உணர்வு கூடாது என்று வலியுறுத்தப்பட்டிருக்கு. பகைமை பாராட்டக்கூடாது, துவேஷம், விருப்பு வெறுப்பு கூடாது. பகைமை, விருப்பு வெறுப்பு, பொறாமை, இந்த குணங்கள் எல்லாம் நம் ஆன்மீக முன்னேற்ற பெரும் தடைகள். கிருஷ்ண உணர்வுல நாம் முன்னேற்றம் அடைகிறதுக்கு பெரும் தடைகளா இருக்கின்றன இந்த குணங்கள். அப்ப யாரொருத்தர் பொறாமையின்றி இருக்காங்களோ, அனுசூயா, ஏமே மதமிதம் நித்தம் அனுதிஷ்டந்தி மாணவ செத்தா அனுசூயந்தோ. இந்த அனுசூயாங்கிற வார்த்தையை பகவத்கீதை பகவான் பயன்படுத்துறார். பொறாமையின்றி, யாரொருத்தர் பொறாமையின்றி பகவத்கீதை கேட்கிறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்கதான் அதை புரிச்சுக்க முடியும். பக்தரிடம் பொறாமை கூடாது, பகைமை பாராட்டக்கூடாது, எந்த பக்தர் மேலேயும் பகைமை உணர்வே கூடாது, விருப்பு வெறுப்பு கூடாது, பொறாமை கூடாது. நம்ம விட சிறந்த குணம் படைத்தவங்களா இருக்காங்களா, சந்தோஷப்படும் இல்லையா? நம்மை விட ரொம்ப டேலண்டா இருக்காங்க, நம்மளை விட ரொம்ப டேலண்டா இருக்காங்க புத்தக விநியோகத்துல. சில பக்தர்கள் புத்தக விநியோகத்துல ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. சில பக்தர் பிரசாதம் சமைக்கிறதுல ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. சிலர் பூ கட்டுறதுல ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. சிலர் பிரச்சாரம் பண்றது ரொம்ப டேலண்டா இருப்பாங்க. சிலர் நிர்வாகம் பண்றதுல. அப்ப அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அவரை பாராட்ட வேண்டும். அவர்களோடு சேர்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் பகைமையோ பொறாமையோ பாராட்டக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு இருக்கு. அந்த பொறாமைங்கிறது ஒரு கார்னர்ல ஒரு சின்னதா இருந்தா கூட கிருஷ்ணன் அதை விரும்ப மாட்டார். நம்ம எதை வேணாலும் கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்திடலாம். பௌதிக ஆசையும் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம், காமம், கோபத்தையும் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம், எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். அந்த பொறாமையை மட்டும் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தவே முடியாது.
ஏன்னா அது அவ்வளவு மோசமானது, என்வியஸ்னஸ். அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பொறாமையின்றி பரமபுருஷரை வழிபட வேண்டும், தேவதை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லி. இதுதான் பகவத்கீதையினுடைய 7ஆம் அத்தியாயத்துல 20ஆம் ஸ்லோகத்திலிருந்து 23ஆம் ஸ்லோகம் வரை. பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 20லிருந்து 23ஆம் ஸ்லோகம் வரைக்கும் தேவதை வழிபாடு அவசியம் இல்லைன்னு பகவான் சொல்றாரு. ஏன் ஒருத்தர் தேவதை வழிபடுறாங்க, அந்த தேவதை வழிபட்டா அவங்க அடையக்கூடிய நன்மை என்ன, அந்த நன்மை யார் கொடுக்கிறா, அந்த தேவதை வழிபடுறவங்க என்ன ஆவாங்க, இந்த 4 ஸ்லோகத்திலேயோ 4 விஷயங்களை பகவான் சொல்றார். பகவத்கீதையினுடைய 7ஆம் அத்தியாயம் 20 முதல் 23ஆம் ஸ்லோகம் வரை ஏன் மக்கள் தேவதை வழிபடுறாங்க, அந்த தேவதை மேல எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வருது, அந்த தேவதை வழிபடுறதுனால எப்படி அவங்களுக்கு வரங்கள் கிடைக்குது, அந்த தேவதை வழிபடுறதுனால அவங்க அடையக்கூடிய நன்மை என்ன, 4 விஷயம். சரி, ஒண்ணுன்னா பார்ப்போம். ஏன் மக்கள் தேவதை வழிபடுறாங்க? காமை சத்தை ஹிருதஞானா பிரபத்யந்தே அந்நிய தேவதா. பௌதிக ஆசைகளால் அலக்களிக்கப்பட்ட மனதை உடையறோம். பௌதிக ஆசை, இதை வாங்கணும் அதை வாங்கணும், எப்படியாவது பதவி அடைஞ்சிடணும், எப்படியாவது பேர் வேணும், புகழ் வேணும், சொத்து வேணும், சோ மெனி மெட்டீரியல் டிசைர்ஸ், கட்டுக்கடங்காத ஆசைகள். அந்த பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காக எனக்கு இந்த தேவதை வரம் கொடுத்துட மாட்டாங்களா, அந்த தேவதை வரம் கொடுத்துட மாட்டாங்களா, இந்த கிழமையில அந்த கோயிலுக்கு போலாமா, அங்க விளக்கு போடலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, இந்த பூஜை பண்ணலாமா, சோமினி, இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் ஈடுபடும். செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயில், புதன்கிழமை வேற கோயில், வியாழக்கிழமை பாபா கோயில், வெள்ளிக்கிழமை திரும்பி அம்மன் கோயில், சனிக்கிழமை பெருமா கோயில், இப்படி எல்லாம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும். ஸோ இப்படி பெரும்பாலும் மக்கள் பௌதிக ஆசைகளால் இது பண்றாங்க. சரி, அப்போ அந்த தேவதை மேல எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வருது? கிருஷ்ணா சொல்றாரு, அந்த நம்பிக்கை நான் தான் கொடுக்குறேங்கிறார். ஸ்ரத்தா, அந்த தேவதை வழிபடுறதுக்கான நம்பிக்கை கிருஷ்ணா தான் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த தேவதைகள் மூலம் வரங்களும் கிருஷ்ணர் தான் கொடுக்கிறார். ஏ அந்நிய தேவதா பக்தியா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா தேபி மாம் ஏவ கவுந்தேயா யஜந்தி அவிதி பூர்வகம். அவங்க கிருஷ்ணருடைய தனித்தன்மையை உணராம, கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா புரிந்து கொள்ளாம ஒரு தேவதை அவங்க வழிபடும் போது அந்த நம்பிக்கை கிருஷ்ணர் கிடைக்கிறது இல்லை, அந்த நம்பிக்கை கிருஷ்ணா டிஸ்டர்ப் பண்றது இல்லை. அட் த சேம் டைம் கிருஷ்ணா அந்த தேவதை மூலமா அவர் தான் வரமும் கொடுக்கிறாரு. இது அறியாமல் ஒன்றும் புரியல, இந்த தேவதை வரம் கொடுக்கறது கிருஷ்ணர் தான் கொடுக்கிறாரு. இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். அவர் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு மேனேஜர் சம்பளம் போடுறாரு. மேனேஜர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. எனக்கு என்னுடைய சேர்மன் சொல்லிட்டு போனாரு, இவ்வளவு சம்பளம் கொடுங்க இல்லையா. ஒரு பெரிய அலுவலகத்துல ஒரு 500-600 பேர் ஒர்க் பண்றாங்க. யாருக்கு எவ்வளவு சம்பளம் போடணும், இதெல்லாம் அந்த ஜெனரல் மேனேஜர் உட்காந்து இந்த லேபருக்கு எவ்வளவு, சூப்பர்வைசருக்கு எவ்வளவு, டெக்னீஷியனுக்கு எவ்வளவு, மேனேஜருக்கு எவ்வளவு, ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு எவ்வளவு, ஏரியா மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், டிஸ்ட்ரிபியூட் மேனேஜர், அப்புறம் கோடவுன் மேனேஜர், இந்த நிறைய பேருக்கு சேலரி போடுறாரு. அவர் பாக்கெட்ல இருந்தா கொடுக்குறாரு. ஓனருடைய அந்த ப்ராஃபிட்டை அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற அதிகாரம் கொடுத்துரு. சம்பளம் போடுற அதிகாரத்தை அந்த கம்பெனியோட சேர்மேன் அந்த மேனேஜருக்கு, ஜெனரல் மேனேஜர் கொடுத்துருக்காரு. மேனேஜிங் டைரக்டர், ஜெனரல் மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர், இந்த மாதிரி ஒரு கம்பெனி நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அதே போலதான் கிருஷ்ணா இந்த தேவதையை வழிபடுறவங்களுக்கு மறைமுகமா கிருஷ்ணா தான் வரம் கொடுத்துட்டு இருக்காரு. இது மக்களுக்கு தெரியல, கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த தேவதை தான் கொடுத்தா நினைச்சிட்டு இருக்க. மேனேஜர் சம்பளம் போட்ட கதை. அதுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன சொல்ற, அந்த தேவதை வழிபடுறவங்க கதி என்னன்னு சொல்ற, அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதஷாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தாம் யாந்தி மாமபி. சிறுமதி படித்தவர்கள், அந்தவத்து அல்பமேதசாம், சிறுமதி, அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவதி அல்பமேதஷாம். சிறு அறிவு படைத்தவங்க சின்ன சின்ன பௌதிக ஆசைகளுக்காக ஒரு தேவதைகிட்ட போவாங்க. அந்த தேவதை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. என் பக்தன் என்னுடனே வாழ்வார். இது 7ஆம் அத்தியாயம் 23ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். இதையே திரும்பி பகவான் இன்னும் தெளிவா உறுதிப்படுத்தினார் 9ஆம் அத்தியாயம் 25ஆம் ஸ்லோகத்தில். யாந்தி தேவா விருதான் தேவான் பித்துன்யாந்தி பித்துன்முதா பூதானி யாந்தி பூதேச்சிய யாந்தி மத்தியா ஜினோ அபிமாம். தேவதை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க.
பித்திருக்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. என் பக்தன் என்னுடனே வாழ்வார். அதனால இங்க கிருஷ்ணா இந்த எல்லாமே ஒண்ணுதாங்கிறத ஒத்துக்க மாட்டேன். தெளிவா சொல்றேன், எல்லாம் ஒண்ணுதான். நோ, தேவதை வழிபாடு தேவதை வழிபாடு தான், பித்ரு வழிபாடு பித்ரு வழிபாடு தான், பகவானை வழிபாடு தான் பக்தி. சோ கிருஷ்ணரை வழிபடுறது மட்டும்தான் பக்தி தொண்டு. பக்தி தொண்டு, பக்தர், பஜனை, பாகவதம் இதெல்லாம் கிருஷ்ணட்ட மட்டும்தான். பஜனை, பஜனைனாலே கிருஷ்ண பஜன் தான். இன்னைக்கு புதுசு புதுசா மக்கள் பஜனுக்கு பேர் வச்சுக்கிறாங்க, அந்த பஜன் இந்த பஜன். ஒரே பஜன் தான், அது கிருஷ்ண பஜன், ஹரி பஜன். சங்கீர்த்தனம்னா ஒரே சங்கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம், அவ்வளவுதான். பக்தினா ஒரே பக்தி, கிருஷ்ண பக்தி, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் வழிபாடு, அவ்வளவுதான். தேவதை வழிபாடு, தேவி வழிபாடு, பித்ரு வழிபாடு, பிரேத வழிபாடு, பூத வழிபாடு, அந்த வழிபாடு, இந்த வழிபாடு. பட் பக்தினா ஒண்ணுதான், அது கிருஷ்ண பக்தி அல்லது விஷ்ணு பக்தி. தட்ஸ் ஆல். சோ இது தெளிவா பிரபுபார் எழுதியிருக்காரு. சரி, அடுத்தது 28 மற்றும் 29 2 ஸ்லோகம். 27வது ஸ்லோகம். 27ல ரஜஸ்தம பிரத்யஹ சமசீல பஜந்தி வை பித்ருபூத பிரஜோசாதீன் ஸ்ரயை ஸ்வர்ய பிரஜே ஸ்வவைஹை. ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்கள் பெண்கள், செல்வம், அதிகாரம் மற்றும் குழந்தை பேர் ஆகிய ஆசைகளால் உந்தப்படுவதால் அவர்கள் முன்னோர்களையும் பிற ஜீவராசிகளையும் மற்றும் பிற பிரபஞ்ச இயக்கங்களின் பொறுப்பாளர் தேவர்களையும் வழிபடுகின்றனர். இது நம்ம பார்த்து திரும்பி அதைதான் இங்க உறுதிப்படுத்துறாங்க. ஏன் தேவதை வழிபாடு பண்றாங்க. சரி, அடுத்தது இந்த 2 ஸ்லோகத்துல தெளிவா சொல்றாங்க, மிக தெளிவா. வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், வாசுதேவ சர்வமிதி. பகவத்கீதையில பகவான் சொல்றார், பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஒரு ஞானி பற்பல பிறவிக்கு அப்புறம் தான் வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் புரிஞ்சுக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிற ஆத்மா பெரும் அரிதானம். அப்போ வாசுதேவனே அனைத்து காரணம்ங்கிறது பகவத்கீதையும் பறைசாற்றுகிறது, பாகவதம் எல்லா வேதங்களும் பறைசாற்றுகிறது. இந்த 2 ஸ்லோகத்துல மிக தெளிவாக பறைசாற்றப்பட்டிருக்கிறது. வாசுதேவ பரா வேதா வாசுதேவ பராமக வாசுதேவ பரோ யோகா வாசுதேவ பரா கிரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தமஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி. அவ்வளவுதான். 8 விஷயங்க சொல்லியிருக்கு. பராவேதா பராமகா பராயோகா பராக்கிரியா பரம் ஞானம் பரம் தபக பரோதர்மோ பரம் கதி. 8 விஷயம். பரம்னா உயர்ந்தது, பரம் என்றால் உயர்ந்தது, அதனை விட உயர்ந்தது கிடையாது. பரா அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டா பரலோகம், இறைவனுடைய ஆன்மீக லோகம் பரலோகம். அந்த பரலோகத்தை விட உயர்ந்த லோகம் கிடையாது. பகவானுடைய லோகம் பரலோகம் வைகுந்தம், அந்த வைகுந்தத்தை விட உயர்ந்த லோகம் கிடையாது பரலோகம். பரமாத்மா, ஆத்மா கொண்டு பரமாத்மா சீதா, அந்த பரமாத்மாவோட உயர்ந்த ஆத்மா கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா, அவரை விட உயர்ந்த ஆத்மா கிடையாது. பரலோகம், பரமாத்மா, பரபிரம்மம். பிரம்மம்னா நித்தியமானது, கிருஷ்ண பரபிரம்மம், எல்லா பிரம்மத்துக்கு ஆதாரம் பரபிரம்மம். பரம் தாமம், உன்னதமான வசிப்பிடம். ஈஸ்வருடைய வசிப்பிடம் மிக உயர்ந்த உன்னதமான வசிப்பிடம். அப்ப பரா என்ற வார்த்தையை சேர்த்திட்டா அது எல்லாத்துக்கும் ஆதாரம், அதான் உயர்ந்தது, அதனை விட உயர்ந்தது ஒண்ணும் கிடையாது. பராசக்தி, சக்தியில உயர்ந்தது பராசக்தி, அது கிருஷ்ணாவுடைய சக்தி. சக்தி சக்தினா யாருடைய சக்தி? சக்தி சக்தி சக்தினா யாருடைய சக்தி? விஷ்ணு சக்தி, விஷ்ணு மாயா, விஷ்ணு துர்கா. சிருஷ்டி சிதி பிரளய அச்சாதன சக்தி ரேகா சாயே வயச புவன அனுபி துர்கா இச்சாது ரூபம் அபியஷத தேச தேசா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய விருப்பத்துல அவங்க செயல்படுறாங்க. பராசக்தி பகவான் விருப்பப்படி செயல்படும். அதனால பரா என்ற வார்த்தை அதனை விட உயர்ந்தது ஒண்ணும் இல்லை. அப்ப இங்க என்னென்ன பரா? பரா வேதா, வேதங்களால் அறியப்பட வேண்டியவர். வேதங்களுடைய குறிக்கோளே பகவான் வாசுதேவன் தான். அதனால வாசுதேவ பராவேதா, வேதங்களின் இறுதி நோக்கமா இருப்பவர். அனைத்து வேதங்களும் வேத சாஸ்திரத்துக்கும் இறுதி நோக்கமா இருப்பவர் வாசுதேவர். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். அடுத்தது யாகம், யஜ்ஞா, எல்லா யஜ்யம் அப்படின்னு சொன்னா யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்யம்னாலே விஷ்ணு தான். அப்ப யஜ்யம்னு சொன்னா விஷ்ணு, அவர்தான் யஜ்ஞேஸ்வரன், எல்லா யாகத்தின் அனுபவிப்பாளர். முக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். அப்ப வாசுதேவ பராமகா, அந்த யாகத்துல இறுதி நோக்கமும்
யாகத்துல யாரை திருப்திப்படுத்தணும்? வாசுதேவன் கிருஷ்ணர். அவர்தான். எப்படி வேதத்தின் இறுதி நோக்கம் கிருஷ்ணரா இருக்கோ அது போல யாகத்தின் இறுதி நோக்கம் கிருஷ்ணர் தான். பராம வாசுதேவ பரா யோகா. அவர்தான் யோகேஸ்வரன். அனைத்து யோகங்களும் அவரை அடைவதற்கு தான், அவரை உணர்வதற்கு தான். அது சாங்கிய யோகமோ கர்மயோகமோ நிஷ்காம கர்மயோகமோ ஞான யோகமோ அஷ்டாங்க யோகம் தியான யோகம் தப யோகம் பக்தி யோகம் எல்லா யோகம் யாரை உணர்வதற்கு யாரை அடைவதற்கு? யோகேஸ்வரன், எல்லா யோகத்தின் அரசனான, எல்லா யோகத்தின் இருப்பிடமான, எல்லா யோகிலும் அடையப்பட வேண்டியவரான பகவான் கிருஷ்ணர். அதனால அவர் தான் யோகேஸ்வரர். வாசுதேவ பராயோகா. வாசுதேவ பரக்கிரியா. பராக்கிரியா. கிரியானா நிறைய செயல் ஈடுபடுறது, நிறைய புண்ணிய கர்மாக்கள், வேதத்துல சொன்னப்பட்ட நிறைய கர்ம காண்ட செயல்கள், அதுல எல்லாத்தோட லட்சியமும் பகவான் தான். ஒருத்தர் என்ன செயல் பண்ணாலும் அது வாசுதேவனை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணும். அதாவது இதே அத்தியாயத்துல முன்னாடி ஸ்லோகத்துல படுத்தோம், ஒருவர் என்ன செயல் செய்தாலும் அவருடைய உத்தியோக கடமையானது பகவானை திருப்திப்படுத்தணும். தர்ம சனுஷிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசுயா அதப்பும்பி திஜஸ்ரேஷ்ட வர்ணாஸ்ரா சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷம். ஒருத்தர் எந்த உத்தியோக கடமை எந்த செயல் பண்ணாலும் அது வாசுதேவனை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். எல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படணும். எல்லா செயலும் கிருஷ்ணருக்கு. யத் கரோசி யஜஸ்நாசி யத் ஜுகோசி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் ஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. ரைட்? அதனால அனைத்து யோகத்தின் இருப்பிடம் அவர் தான். யாகத்துக்கும் அவர் தான் திருப்திப்படுத்தணும். அப்புறம் எல்லா செயலும் அவருக்கு அர்ப்பணிக்கணும். அவரே பரம் ஞானம். வாசுதேவ பரம் ஞானம். ஒரு ஞானி அடைய வேண்டியவர் அவர் தான். வாசுதேவ சர்வமிதி. ஒரு ஞானி பக்தி தொண்டுல வராத வரைக்கும் அவர் பகவான பரமபுருஷரா உணர முடியாது. அதுக்கு ஒரு பல பிறவி ஆகும். ஆனா பாகவத தொடக்கமே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அவரை அறிவதற்கே எல்லா கடும் தவங்கள். ஒருத்தர் என்ன தவம் பண்ணாலும், அவர் ஏகாதசி விரதம் இருக்காரு, இல்ல சாதுர்மாச விரதம் இருக்காரு, அல்லது ஆச்சாரியர் தோன்றிய தினம் மறைந்த தினம் பகவானுடைய அவதாரம், எந்த தவ வாழ்க்கையா இருந்தாலும், அது பிரம்மச்சரிய விரதம், குடும்ப வாழ்க்கை, சன்னியாசம், வனரப்பிரஸ்தம், எந்த வாழ்க்கை இருந்தாலும் இந்த தப வாழ்க்கை பகவான். எத் தபஸ்யசி கௌந்தேயா. சோ அந்த தபம் வாசுதேவ பரம் தபக. அந்த தபத்துடைய குறிக்கோளும் வாசுதேவனை அடையிறது தான். அதுக்கப்புறம் வாசுதேவ பரோ தர்மம். இது இதே அத்தியாயத்துல 6ஆம் ஸ்லோகத்துல பார்த்தோம். இதே அத்தியாயத்துல 6ஆம் ஸ்லோகம், சபை பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே. பரோ தர்மம் பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுவதான் பரோ. எல்லா தர்மத்துடைய உயர்ந்த தர்மம். அனைத்து தர்மம் அங்கதான் முடியணும். பரோ தர்மம். வாசுதேவன் தான் பரோ தர்மம். தர்ம அனுஷ்டானங்கள், ஒருத்தர் என்ன தர்மத்தின் கொள்கையை பின்பற்றினாலும் அது வாசுதேவனை திருப்திப்படுத்ததான். அது பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ குடும்பஸ்தனோ பிராமணனோ சத்திரியனோ, அவர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் அவருடைய செயல் என்னவா இருக்கணும்? வாசுதேவனை திருப்திப்படுத்துறதா இருக்கு. வாசுதேவ பராகதிகி. அவர்தான் லைஃபோட அச்சீவ்மெண்ட், நம்ம கோல், அல்டிமேட் கோல். அவர் அல்டிமேட் கோல் இஸ் வாசுதேவ் கிருஷ்ணா. ஒருத்தருடைய பரம இலக்கு என்னவா இருக்கணும்? வாழ்வின் மிக உயர்ந்த இலக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரை அடைவதுதான் மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது, அவரை அடைவதுதான் அவருடைய மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். 9வது பதத்துல என்ன சொல்லியிருக்கு? स एवेदं ससर्जाग्रे भगवान् आत्ममायया असत्रूपया साशौ குணமயா குணோ விபுகு. பௌதிக படைப்பின் ஆரம்பத்தில் தெய்வீக நிலையில் உள்ளவரான பூர்ண முழுமுதற் கடவுள் வாசுதேவன் தனது சுய அந்தரக சக்தியால் காரணம் மற்றும் விளைவு ஏற்படும் சக்திகளை படைத்தார். அப்ப படைப்புக்கு ஆதாரம் அவர்தான். சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தார். எப்படி பகவானை தியானம் பண்ணணும், பகவானை எப்படி தியானம் பண்ணணும் பகவத்கீதை சொல்லியிருக்கு. சும்மா இறைவனை தியானம் பண்ணுங்க, எதையோ ஒண்ணு தியானம் பண்ணுங்க, ஒளிய தியானம் பண்ணுங்க, ஒரு வட்டத்தை தியானம் பண்ணுங்க, உங்க மனசுல உள்ளது எதையோ ஒண்ணு தியானம் பண்ணுங்க, இல்ல சும்மா கண்ணு மூடி உட்கார்ந்துக்கணும்.
பகவான் எப்படி தியானம் பண்ணணும்? கவிம் புராணம் மனுஷாசிதாரம் அனோரணியான் அனுஸ்மரேத்ய சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத். பகவான் அறிஞருக்கலாம் அறிஞர், எல்லா அறிவாளிக்கும் அறிஞர்களுக்கும் அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் அறிஞரா இருப்போம். பகவான் கவி. புராணம் ரொம்ப பழமையானவர். அணுக்குள்ளும் இருக்கார். அணுவோட சிறியவர், சிறியவற்றெல்லாம் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். அனோரணியான் மகதோ மகியான் ஆஸ்மத்த ஜந்து நிகிதோ குகாயான். அவர் சிறியவற்றெல்லாம் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியான் அனுஸ்மரேத்ய சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம், எல்லாவற்றுக்கும் ஆதாரம், எல்லையற்ற உருவம் உடையவர். ஆதித்ய வர்ணம், சூரியனை போல பிரகாசிப்பவர். அந்த மாதிரி ஒரு பகவானை தியானிக்க வேண்டும் சொல்லி சும்மா எதையோ போய் தியானிக்க கூடாது. பகவானை பரமபுருஷோத்தமனான முழுமுத கடலா தியானிக்க வேண்டும். அதனால அவர் தான் எல்லா காரணம் சர்வ காரண காரணம் அப்படிங்கிறது இங்க பாயிண்ட். கிரியேஷன், படைப்புக்கும் அவர் தான் ஆதாரமா இருக்கார். அது இந்த ஜட உலகமானாலும் சரி, ஆன்மீக உலகமானாலும் சரி. அகம் சர்வஷ பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. அடுத்த 31வது பதம். தயா விலக்ஷிதேஷ்வேஷு குணேஷு குணவானிவ அந்த பிரவிஷ்ட ஆபாதி விஞ்ஞானேன விஜுரம் விதா. பௌதிக பொருளை படைத்த பிறகு பகவான் வாசுதேவன் விரிவடைந்து அதற்குள் பிரவேசித்தார். அவர் பௌதிக இயற்கை குணங்களுக்குள் இருந்த போதிலும், படைக்கப்பட்ட ஜீவனுக்குள் ஒருவராக தோன்றிய போதிலும், அவர் எப்பொழுதும் பரிபூர்ண ஞானத்தை பெற்ற உன்னத நிலையிலேயே இருக்கிறார். அப்போ பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அவர் ஜட உலகத்தை படைத்தாலும், உயிர்வாளிகளை படைத்தாலும், முக்குணத்தை தோற்றுவித்தாலும், அவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அபாபவித்தம், எந்த விதமான தோஷமும் அவரை நெருங்க முடியாது. சூரியன் எல்லா இடத்துலயும் படுது. சாக்கடை மேலேயும் சூரியன் விழும், மலத்தின் மேலேயும் சூரியன் விழும், அஸ்தமான இடத்து மேலேயும் சூரியனுடைய வெளிச்சம் விழுது, ஒளிப்படுது. அதனால சூரியன் கலங்கமாகுதா? சூரியன் எல்லாத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு, ஆனா சூரியன் கலங்கமாவதே இல்லை. அதே போல பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தாலும், முக்குணத்தை படைத்தாலும், ஜீவராசியை படைத்தாலும், ஜட உலகத்தில் தோன்றினாலும் அவர் எப்பவுமே அந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்காரு. சகுணான் சமதீதை தான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்ட. அடுத்தது 32வது பதம். யதாகி அவகிதோ பக்னி தாருஸ்வேகஸ்யோனிஷு நானேவ பாதி விஸ்வாத்மா பூதேஷு ததா புமான். விறகில் நெருப்பு பரவி இருக்கிறது, அதே போலவே பகவான் பரமாத்மாவின் உருவில் எல்லா பொருட்களும் பரவி இருக்கிறார். எனவே இரண்டற்ற ஒரே பரம்பொருளாக அவர் இருந்த போதிலும் பலவகைப்பட்டவராக காட்சியளிக்கிறார். இப்ப நம்ம உடல்ல ஒரு ஆத்மா இருக்கு, அது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா கூட பகவான் பரமாத்மாவும் இருக்கார். கஷேத்திரம் கஷேத்திரஜம், கஷேத்திரம் கஷேத்திரஜம் சர்வகஷேத்திரஜம். இப்போ என் உடலில் ஒரு ஆன்மா இருக்கின்றது. அந்த மாதிரி எண்ணற்ற உடல்கள்ல எண்ணற்ற ஆத்மாக்கள் இருக்கிறது. ஆனா இப்ப என் உடல்ல ஒரு ஆத்மா இருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்றாரு? எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. அதனாலதான் ஒரு பரமாத்மா. களத்தை அறிபவன், அனைத்து களத்தையும் அறிபவன். இப்போ ஒரு விவசாயி, அந்த விவசாயிக்கு தன்னுடைய நிலத்தில பத்தி தெரியும். தன்னுடைய நிலத்துல என்ன இருக்கு, என்ன போட்டிருக்கு, என்ன பண்ணுங்க. இனி ஒரு விவசாயிக்கு அவர் நிலத்துல என்ன இருக்குன்னு தெரியும். ஓரொரு விவசாயம் தன் களத்தை அறிவார், ஓரொரு விவசாயம் தன் களத்தை அறிவார். ஆனா பகவான் அனைத்து களத்தையும் அறிவார். ஒரு ஜீவாத்மா தன் உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டாலும் அது கூட ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா பகவான் அனைத்து ஆத்மாக்களையும் அறிவார், அனைத்து உடலையும் அறிவார். அவர் தான் சர்வகஷேத்திரஜம். கஷேத்திரம் கஷேத்திரஜம் மாமித்தி சர்வகஷேத்திரேஷு பாரதா. பகவான் எல்லாரிடத்திலும் பரமாத்மா வீச்சிருக்கார். அவர் இரண்டற்ற ஒரே பரம்பொருளாக இருந்த போதிலும் பல வகைப்பட்டவராக காட்சியளிக்கிறார். சூரியன் ஒரே இடத்துல இருந்தாலும் தன் சக்தியின் மூலம் எங்கும் வியாபிச்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி பகவான் தன் சக்தியின் மூலமா எல்லா பக்கமும் வியாபிச்சிருக்கார். அவர் இல்லாத இடம் கிடையாது, அவருக்கு எல்லையே கிடையாது. அடுத்தது அசோகுணமயிர் பாவை பூதக் சூக்ஷ்மேந்திரியாத்மபிகி ஸ்வநிர்மிதேஷு நிர்விஷ்டோ புக்தே பூதேஷு தத்குணான். பௌதியற்கை குணங்களால் வசீகரிக்கப்படும் ஜீவராசிகளின் உடல்களுக்குள் பரமாத்மா பிரவேசித்து
ஜீவன்கள் தங்களது சூட்சம மனதில் இந்த ஜட உலக இயற்கை குணங்களின் பலன்களை அனுபவிக்கும்படி செய்கிறார். உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா புக்த மகேஸ்வரஹா. பகவான் என்ன பண்றார், ஒரு ஜீவராசி இதயத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருந்துட்டு அந்த ஜீவராசி என்னெல்லாம் அனுபவிக்கணும் விரும்பப்படுறோன்னு அதுக்கு அனுமதி கொடுக்கிறார், சாட்சியா இருக்க. அதனால பகவானுடைய அனுமதி இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. பகவானுடைய சாட்சி இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. அப்போ நம்ம செயல்படுறதுக்கு நம்ம விருப்ப விருப்பங்களை பூர்த்தி பண்றதுக்கு பகவான் ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு, அந்த கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அதை துஷ்பிரயோகம் பண்றதா நம்ம பிரச்சனை, ஜட உலகத்துல நம்ம கஷ்டப்படுறது. கடைசி ஸ்லோகம். பாவயதி ஏஷ சத்வேன லோகான் வை லோக பாவனஹ லீலாவதாரானுதரதோ தேவதிரிய நராதிஷு. இவ்வாறு தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் வசிக்கும் எல்லா கிரகங்களையும் பிரபஞ்சங்களின் எஜமானரான பகவான் பராமரிக்கிறார். அவர் அவதாரங்களை ஏற்று தூய சத்வகுணத்தில் இருப்போரை மீட்பதற்காக லீலைகளை புரிகிறார். இப்ப கேட்டாங்க இல்லையா இந்த முனிவர்கள் கேள்வி, பகவானுடைய பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லுங்க, பல்வேறு லீலைகளை பத்தி சொல்லுங்க, தர்மத்தினுடைய இறுதி குறிப்பு, தர்மம் எங்க அடைக்கலம் கொண்டிருக்கு சொல்லுங்க, எல்லா மனிதனுடைய உயர்ந்த நோக்கம் என்ன சொல்லுங்க, அப்புறம் எல்லா வேதத்தையும் சாரமாய் கொடுங்க. அந்த எல்லா கேள்விக்கும் இந்த அத்தியாயம் பதில் சொல்லு. அந்த 6 முனிவர்கள் கேட்ட 6 கேள்விக்கும் இந்த அத்தியாயம் மிக அழகாக பதில் சொல்லு. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதுதான் மிக உன்னதமான நன்மை அப்படிங்கிறத இந்த அத்தியாயம் மிக அழகாக பறைசாக்கி. இதோடு 2ஆம் அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்த வகுப்புல 3ஆம் அத்தியாயம் பத்தி பார்க்கலாம். சரி, அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம குண்டிச்சா மார்ஜனம். குண்டிச்சா மார்ஜனா, மார்ஜனா மீன்ஸ் கிளீனினஸ், சுத்தம் செய்யறது. மார்ஜனம் என்றால் தூய்மை செய்தல். குண்டிச்சா என்பது ஒரு கோயில், திருக்கோவில். நீங்க ஜெகநாத பூரி போனீங்கன்னா அங்க வந்து பகவான் ஜெகநாதர் இருக்கிற கோயில் வந்து நீலாச்சலம், பெரிய கோயில் இருக்கு நீலாச்சல். அங்கதான் பகவான் ரத்ன சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கார். அந்த ரத யாத்திரை எங்க தொடங்கும், நீலாச்சல் கோயில்ல தொடங்கி குண்டிச்சா கோயில்ல வந்து முடியும். குண்டிச்சா கோயில் தான் வந்து ஜெகநாதுடைய பர்த் பிளேஸ், ஜெகநாத் தோன்றிய இடம். சுந்தராச்சலம் என்று பெயர். சுந்தராச்சலம் என்றால் பிருந்தாவனம், நீலாச்சலம் என்றால் துவாரகை. இப்ப ஜெகநாதர் அமர்ந்திருக்கிற கோயில் வந்து துவாரகை, துவாரகை பாவத்துல அங்க உட்கார்ந்துருக்கார். குண்டிச்சா கோயில்ல ஜெகநாத் பிருந்தாவன பாவத்துல இருக்கார். அதான் ரத யாத்திரை. அங்க இருந்து பகவான் வந்து குண்டிச்சா கோயிலுக்கு அழைச்சிட்டு வரும். இது ரொம்ப சிறப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருட வருடமாக அந்த ஜெகநாதர் ரதத்துல அமர வைத்து அவரை வந்து குண்டிச்சா கோயிலுக்கு அழைச்சிட்டு வர. குண்டிச்சா என்பவள் இந்திரதும்ன ராஜாவுடைய மனைவி. அந்த ராணியார் பேரு குண்டிச்சா. அந்த அம்மையாருடைய பெயராலே அந்த கோயில் வந்து குண்டிச்சா கோயில் அழைக்கப்படும். அந்த கோயில்ல வந்து பகவான் வந்து ஒரு 10 நாள் தரிசனம் கொடுப்பார். அதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த கோயிலை சுத்தம் செய்வாங்க. சைத்தன்ய மகாபிரபு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனால முழுமுதற் கடவுள். பகவானே பக்தனின் ரூபத்தை ஏற்றுக்கொண்டு, பகவானே பக்தனாக வந்து, பகவானே பக்தனின் ரூபத்தை ஏற்றுக்கொண்டு, பகவானே பக்தனாக வந்து பகவானுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இந்த கோயிலுக்கு ஜெகநாதர் வரப்போறாரு. நீலாச்சல் கோயில்ல இருந்து சுந்தராச்சலம் கோயிலுக்கு, அந்த குண்டிச்சா கோயிலுக்கு ஜெகநாதர் வரப்போறாரு. அந்த கோயிலை சுத்தம் செய்ய வேண்டும், பகவான் இருக்கிற இடம் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு அந்த கோயில் அதிகாரி கூப்பிட்டு, பக்தர்கள்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி குண்டிச்சா கோயிலை சுத்தப்படுத்தணும், எனக்கு கொஞ்சம் பானை எல்லாம் வேணும், கொஞ்சம் பானை தொடப்பம் எல்லாம் வேணும். மகாபிரபு இது நீங்க ஏன் செய்யணும், நாங்கெல்லாம் இருக்கிறோம். இல்ல இல்ல நானும் செய்ய ஆசைப்படுறேன், நானும் செய்யணும். அப்ப பக்தர்கள்லாம் சொன்னாங்க, மகாபிரபு நீங்க முழு சுதந்திரமானவர், உங்களை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க விரும்புறது அப்படின்னா நாங்க உங்களுக்கு சேவை பண்ண தயாரா இருக்கோம். உடனே 100கணக்கான பானைகள், 100கணக்கான தொடப்பங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லா வைணவர்களையும் அழைத்து கொண்டு சைத்தன்ய மகாபிரபு தானே சுயமாக அங்க போய் அந்த கோயிலை சுத்தம் செய்யறார். தொடப்பத்தை வைத்து மேல ஒற்றையெல்லாம் அடிக்கிறார். எல்லா பக்கம் ஒற்றை அடிச்சு தூசியெல்லாம் எடுத்து அந்த தூசியெல்லாம் சேகரிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த தூசிகளை சேகரிக்கும் போது தன் சொந்த வஸ்திரம் மேல போட்ட அங்க வஸ்திரத்தை எடுத்து அதுக்குள்ள தூசியெல்லாம் சேகரிக்கிறார். எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று பகவானை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி தூய்மை அடைய வேண்டும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சைதன்ய மகாபிரபு கற்றுக் கொடுக்கிறாரு. ஓரொரு நூக்கன் கார்னர், கோயிலுடைய ஓரொரு நூக்கன் ஓரொரு மூளை முடுக்குகள்
ஒரு மூளை முடுக்கியும் போய் ஒட்டடை அடிச்சு 2 தடவை 3 தடவை மேல மேல சுத்தம் பண்ணி அதை தொடப்பம் வச்சு கிளீன் பண்ணி அந்த தூசியெல்லாம் கலெக்ட் பண்றாரு. இது எல்லா பக்தரும் கலெக்ட் பண்ண சொல்றாரு. பார்த்தா மற்ற பக்தர்கள் சேர்த்து வச்ச தூசி காட்டுல மகாபிரபு நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. மகாபிரபு நிறைய தூசிகளை சேர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல போடுறேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு, கோயில கழுவுறது. பானை பானையா தண்ணி எடுத்துட்டு வர. பக்கத்துல வந்து இந்த குண்டிச்சா கோயில் பக்கத்துல இந்திரதும்ன சரோவர்னு ஒரு ஏரி. அந்த இந்திரதும்ன ராஜாவுடைய பேர்லயே இந்திரதும்ன சரோவர்னா ஏரி. அந்த ஏரியில இருந்து பானையா தண்ணி எடுத்துட்டு வராங்க. மகாபிரபு முதல்ல என்ன பண்ணாரு, ஓரொரு இடத்தையும் ஓரொரு மூளை முடுக்குகளையும் ரொம்ப கவனமா பார்த்து சுத்தம் பண்ணாரு. செவரு, அந்த மேல இருக்கிற சீலிங்கு, அந்த எல்லாமே பார்த்து இந்த வளைவுகள், ஆர்ச்சு, அப்புறம் ஜன்னல் எல்லாம் பக்கம் கிளீன் பண்ணி கீழெல்லாம் வச்சு நல்லா தொடச்சி கூட்டி பெருக்கி 1 முறை கூட்டி 2 முறை கூட்டி இந்த குப்பையெல்லாம் எடுத்து தூசி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கழுவுற. ஒரு செவரு, அந்த சீலிங், அந்த மூளை முடுக்குகள்லாம் ஜன்னல் எல்லாம் தண்ணி ஊத்தி கழுவுற. பானையில தண்ணி எடுத்துட்டு வந்து பக்தர்கள்லாம் ஹரி 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 ஹரின்னு பகவானத்தை கீர்த்தனம் பாடிட்டே இருக்காங்க. ஒரு பக்தர் கேட்கிறாரு, ஹரே கிருஷ்ணா பிரபு இந்தாங்க பானை, ஹரே கிருஷ்ணா பிரபு பானை இந்த, ஹரே கிருஷ்ணா தண்ணி கொண்டு வாங்க, ஹரிஹரி இந்தாங்க தண்ணி, ஹரிஹரி இந்தாங்க தொடப்ப வச்சுக்கோங்க, ஹரிஹரி அந்த பானையில் தண்ணி. இப்படி ஒவ்வொரு சேவை பண்ணும்போதும் அவங்க கைகள் சேவை செய்கிறது, வாய் திருநாம பகவான் நாம் சொல்லிட்டே இருக்கு. இப்போ ஒரு பக்தர் கேட்கிறாரு, எனக்கு வந்து பானை வேணும், ஹரிஹரி அந்த பானை கொடுங்க, ஹரே கிருஷ்ணா பிரபு அந்த பானை கொடுங்க. அப்போ ஒரு செயலுக்கு முன்னாடி பகவானுடைய நாமம். அவங்க வந்து எந்த உணர்வோட சேவை பண்ணாங்கன்னா கிருஷ்ண உணர்வோட கிருஷ்ண நாமத்தோட சேவை பண்றாங்க. வேற எந்த விஷயம் காதுல படவே, வேற எந்த விஷயம் காதுல படாது. ஒன் அண்ட் ஒன்லி த ஹோலி நேம். பகவானுடைய புனித நாமம் மட்டும்தான் இருக்கு. கை வேலை செய்யுது, வாய் புனித நாமத்தை சொல்லுது, காது கேட்குது. வேற எந்த பேச்சுக்கும் இடமே கிடையாது. வேற எந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது. இப்படி எல்லாருமே கிருஷ்ண உணர்வோட, ஹரே கிருஷ்ணா இந்தாங்க தண்ணி, ஹரே கிருஷ்ணா அந்த பானை எடுத்துட்டு வாங்க, ஹரே கிருஷ்ணா பிரபு பார்த்து கீழே போட்டுறாதீங்க. இப்படி எல்லா இடத்துலயுமே வந்து ஹரி 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இப்படி பார்த்து வந்து நாம சொல்லி சொல்லி அவங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சு. மகாபிரபு வந்து தன் சொந்த கரங்களால கோயில் பூரா தண்ணி ஊத்தி கழுவுற. பகவான் உட்கார ஆல்டர், ஜெகநாத் உட்கார்ந்த அதர்ப்ப மண்டபான்னு பேர் அந்த ஆல்டர். அந்த ஆல்டரை வந்து தண்ணி ஊத்தி மகாபிரபு கழுவுற. அப்படி மகாபிரபு தண்ணி ஊத்தி கழுவும் போது ஒரு வைஷ்ணவர் என்ன பண்ணாரு, மகாபிரபு பாதத்துல ஒரு தண்ணீர் எடுத்து சரணாமிரதம் பருகுற. அதை எடுத்துட்டு போய் எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. உடனே மகாபிரபு கண்டுபிடிச்சிட்டாரு. இத பாத்தீங்களா, ஸ்வரூப் தாமோதர் கூப்பிட்டு, உங்க பெங்காலி வைஷ்ணவர் செய்யறது சரியாது, பகவானுக்கு சேவை பண்ற இடத்துல என்னுடைய பாத ஜலத்தை வந்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வைங்க நீங்க அப்படின்னு மகாபிரபு அன்பா கோச்சுக்கிறாரு. சோ இந்த மாதிரிலாம் லீலை நடந்தது. அந்த குண்டிச்சா கோயில் கிளீன் பண்ணும்போது அந்த கோயிலை சுத்தம் பண்ணி அந்த குப்பைகள்லாம் மலை மாதிரி ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருக்காங்க. குண்டிச்சா கோயில் சுத்தம் பண்ணி அந்த குப்பைகள்லாம் மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த கோயிலை சுத்தம் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அது அப்படியே ஆறு மாதிரி ஓடுது. அந்த கோயில் ஆல்டர்ல இருந்து கர்ப்ப கிரகத்துல இருந்து அது வெளியில வந்து ஒரு அறையா சுத்தம் பண்ணி பிரகாரம் சுத்தம் பண்ணி கோயிலுடைய கர்ப்ப கிரகம், கோயிலுடைய உள்ளறை, சுற்றுப்பிரகாரம், வெளியலை எல்லா அறைகள்லாம் சுத்தம் பண்ணி அந்த தண்ணி எல்லாம் அப்படி ஆறு மாதிரி ஓடுது வெளியே. அவ்வளவு குடமா தண்ணி ஆறு மாதிரி ஓடுது. அப்படி மகாபிரபு வந்து பகவான் அமரக்கூடிய இடத்த வந்து அப்படி அழகா சுத்தம் செய்தார். ஜெகநாதர் வந்திருக்கிற இடம் வந்து, ஜெகநாதர் வந்து அமரக்கூடிய இடம் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தமான இடத்துல பகவானை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். பகவானை உட்கார வைக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஒரு அழகான லீலை. இந்த லீலை மூலமா சைதன்ய மகாபிரபு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை அத்தியாயம் 12 135வது பதத்துல ஸ்ரீல பிரபுபா எழுதியிருக்கார். எய் மத புரத்வார ஆகே பத ஜத சகல சோதிலத் கத. இவ்விதமாக கோயில் வாயிலுக்குள் வெளியே இருந்த எல்லா வீதிகளும் கூட தூய்மையா இருந்திருந்தன. அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை யாராலும் தெளிவாக கூற இயலாது. அந்த மாதிரி கோயில சுத்தமா பண்ண அந்த தண்ணி எல்லாம் வெளியில வந்து தெருவையே சுத்தம் பண்ணிடுச்சு. அதனால இந்த லீலையை யாரால் வர்ணிக்க முடியும்? அப்படி எல்லையற்ற ஒரு லீலை. அப்ப இந்த பொருளுரையில பிரபுபாதர்
சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த லீலைக்கு வந்து எப்படி விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த குண்டிச்சா கோயிலை சுத்தம் பண்ற அந்த லீலையில இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, மகாபிரபு நமக்கு என்ன கத்துக் கொடுக்கிறார். இது என்ன அர்த்தம்னா, கோயிலை ஏன் சுத்தம் செய்ய வேண்டும்? அந்த கோயில்ல பகவான் எழுந்தருள்வார். பகவானுடைய கர்ப்ப கிரகத்துல பகவான் எழுந்தருள்கிறார் என்றால் அந்த இடம் தூய்மையா இருக்கணும். அப்ப நம் இதயம் என்ற இடத்துல பகவானை எழுந்தருள பண்ண வேண்டும்னா இதயம் தூய்மையா இருக்க வேண்டும். இப்போ நம் எல்லோர் இதயத்திலும் பகவான் இருக்கார். ஏன் நம்மளால உணர முடியல? எல்லாருடைய இதயத்திலும் பகவான் பரமாத்மாவா இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயேஸ்வர்ஜன திஷ்டதி சர்வச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ. நாம் அனைவரின் இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். ஆனா நம்மளால உணர முடியுதா? ஏன்னா நிறைய அழுக்குகள்லாம் உள்ளது. அப்போ இந்த அழுக்குகள்லாம் போனாதான் இதயம் தூய்மை அடைய வேண்டும். நம் இதயம் தூய்மை அடைந்தாதான் இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை நாம் அனுபவிக்க முடியும். நம் இதயத்தில் பகவானை எழுந்தருள பண்ணி ஆராதனை செய்ய முடியும். அதான் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். நம் இதயத்தை நாம் தூய்மை செய்ய வேண்டும். அப்ப இதயத்தை தூய்மை செய்ய வேண்டும் அப்படின்னா, இதயத்துல ஏன் இறைவனை உணர முடியவில்லை, இதயத்துல என்னெல்லாம் அழுக்குகள்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு பக்தி சித்தாந்த மகராஜ். நம் இதயத்துல என்னென்ன அழுக்குகள்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. அதுல வந்து ஞான கர்மா, நான் வந்து முக்தி அடையணும், நான் இறைவனோடு இரண்டரை கலக்கணும், நானும் கடவுளும் ஒண்ணுதான், நான் இந்த உடலை விட்டா நான் இறைவனோடு ஒன்னாயிட்டா அதுக்கப்புறம் நான் வேற இறைவன் வேற இல்ல, நானும் கடவுள் ஆயிடுவேன். இதெல்லாம் தேவையில்லாத அழுக்குகள், அனர்த்தங்கள். அந்யாபிலாஷதா சூன்யம் ஞான கர்மா அனாவிரதம் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்திருத்தமா. ஒருத்தர் செய்யற பக்தி தொண்டுல எந்த உள்நோக்கும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அந்யா அபிலாஷ் சூன்யம் அது இருக்கவே கூடாது. நான் இதுக்காக தான் செஞ்சேன், நான் இது பண்ண எனக்கு அது கிடைக்கும், அது பண்ண இது கிடைக்கும், நோ, கிடையாது. எந்த ஒரு எனது சேவையில் எந்த ஒரு உள்நோக்கும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் கலங்கமற்ற பக்தி, கலப்படமற்ற பக்தி. கலப்படமற்ற பக்தி என்றால், சுத்த பக்தி என்றால் எனது சேவையில் எந்த ஒரு உள்நோக்கும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்யாபிலாஷ். ஞான கர்மா, ஞானத்தினுடைய தாக்கம் கிடையாது, கர்மத்தினுடைய தாக்கம். வெறுமனே கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். ஹரி குரு வைஷ்ணவர், பகவானை திருப்தி செய்ய வேண்டும், ஆன்மீக குருவை திருப்தி செய்ய வேண்டும், வைணவர்களை திருப்தி செய்ய, அவ்வளவுதான் நோக்கமே. வேற எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. நான் வந்து இந்த பக்தி செஞ்ச புண்ணியம், என் குடும்பத்துக்கு நல்லது, நான் கோமாதா சேவை பண்ண முன்னோருக்கு நல்லது, நோ. இதெல்லாம் கர்ம காண்டா. பலனை எதிர்பார்த்து செய்யறது கர்ம காண்டா. பலனில் பற்று கொள்ளாமல் பகவானுக்காக செய்வதுதான் பக்தி. ஞான கர்ம அனாவதம் அனுகூலேன, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக. அனுசீலனா, ஆச்சாரிய சொல்லி கொடுத்த மாதிரி, அதை பார்த்தா சுத்த பக்தி. அப்ப இந்த இதயத்துல ஒரு விதமான அழுக்கு என்னது? நான் இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும், நான் இறைவனோடு ஒன்றாகி விட வேண்டும், நான் இதை உணர்ந்து விட்டா நானும் இறைவனும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு அழுக்கு. இந்த அழுக்கு இதயத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளால இறைவனை உணர முடியாது. பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தையும் பக்தி தொண்டையும் நம்ம அனுபவிக்க முடியாது. இது ஒரு அழுக்கு. என்ன அழுக்கு? இதயத்துல இருக்கிற பகவானை நாம் உணர்வதற்கு பெரும் தடையாக இருப்பது நானும் அவரும் ஒன்றுதான் அப்படின்னு நினைக்கிறது, நான் இறைவனோடு ஒன்றாகி விட வேண்டும் என்று நினைப்பது, தன்னுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்ள நினைப்பது ஒரு அழுக்கு. இந்த அழுக்கு இருக்கிற வரைக்கும் நாம் கிருஷ்ணரை உணர முடியாது. இரண்டாவது, நான் செய்த செயலின் பலனை எதிர்பார்த்து, நான் செய்த செயலுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். இந்த அழுக்கு இருந்தாலும் நாம சுத்த பக்தி அடைய முடியாது. நம்ம பக்தி வந்து சுத்த பக்தியா இருக்காது. இந்த ரெண்டு அழுக்கு. இது இல்லாம அடுத்து என்ன சொல்றாரு? ஒரு லிஸ்ட் போடுறார். இந்த அழுக்குகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாம் கிருஷ்ணரை அனுபவிக்க முடியாது. என்னென்ன அழுக்கு அது? குட்டி நாட்டி, பிரதிஷ்டா, ஜீவஹிம்சா, நிஷித்தாரா, நிஷிஸ்தாச்சாரா, லாபா, பூஜா, இப்படி எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுட்டார். இது என்னது? ஒன்னொன்னு. குட்டி நாட்டினா என்னது? குட்டி நாட்டி என்றால் பக்தரிடம் குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்கிறது. இந்த பக்தர் ஏன் இப்படி செய்கிறார், அவர் ஏன் அப்படி செய்கிறார், அவர் ஏன் இப்படி பண்றார், இவர் அப்படி பண்ணலாமே என்று பக்தர்கிட்ட குற்றமே கண்டுபிடிக்கிறது. பக்தர்களை பார்க்கும் போதெல்லாம் குற்றம் குறை காண்பது, அல்லது கபடத்தனமாக நடந்து கொள்றது.
பின்னாடி ஒரு மாதிரி பேசுறது, நேர்ல வந்து ஒரு மாதிரி பேசுறது, இதெல்லாம் அழுக்கு. இந்த அழுக்குகள் இதயத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் இறைவனை உணரவே முடியாது. நேர்ல வந்தோடனே ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணம் ஹரே கிருஷ்ணம், பின்னாடி போய் இவரா, அவரெல்லாம் ஒரு பக்தர் அப்படி. இதுதான் கபடத்தனம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. நேர்ல வந்து ஒரு மாதிரி, பின்னாடி போனா ஒரு மாதிரி. இந்த பக்தரை பத்தி அந்த பக்தர்கிட்ட பேசுறது, அந்த பக்தரை பத்தி இந்த பக்தர்கிட்ட பேசுறது, இவர் இல்லாதப்ப அவரை பத்தி சொல்றது, அவர் இல்லாதப்ப இவரை பத்தி சொல்றது. சபையில வந்து நல்ல பிள்ளையா இருக்கு, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. சபையில இது வந்து கபடத்தனம். இந்த மாதிரி கபடத்தனம் நம் இதயத்தில் இருந்தால் அங்கு பகவான் எழுந்தருள மாட்டார். அங்கு நாம் பகவானை உணர முடியாது. என் இதயம் என்னும் கோயிலில் இறைவன் இருக்க மாட்டார். இதயம் என்னும் கோயிலில் எப்ப இறைவன் இருக்க மாட்டார்? இந்த இதயத்தில் இருமாப்பு இருந்தால் இருக்க மாட்டார். யாருடைய இதயத்தில் இருமாப்பு இருக்கோ அங்க இறைவன் இருக்க மாட்டார். அப்ப இந்த கபடத்தனம் கூடாது. குற்றம் காண்றது, குறை சொல்றது, அவதூறு பேசுறது, ஒரு பக்தர் இல்லாதப்ப அவரை பத்தி பேசுறது, இங்கிருந்து போன் பண்ணி அங்க பேசுறது, அங்கிருந்து போன் பண்ணி இங்க பேசுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா, இந்த கபடத்தனம் இருந்தால் நாம் இறைவனை உணர முடியாது. இந்த கபடத்தனம் இருந்துச்சுன்னா இறைவன் நடிக்க கூடாது. நாம் நாமளாவே இருக்கும், நடிக்கவே கூடாது. இது குட்டி நாட்டு. அப்புறம் பிரதிஷ்டா. பிரதிஷ்டானா பேரை எதிர்பார்த்து செய்யறது. பெயர், பதவி, புகழ், இதையெல்லாம் விரும்புறது. நானும் இவ்வளவு வருஷமா சேவை பண்றீங்க, என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் இவ்வளவு வருஷமா சேவை பண்றேன், எனக்கு எந்த பதவியும் கொடுக்கலையே. நான் இவ்வளவு வருஷமா சேவை பண்றேன், எனக்கு பேர் கிடைக்கவே இல்லையே. அப்ப யாராவது பெயர், பதவி, புகழ் என்று விரும்புகிறார்னு சொன்னா இது ஒரு விதமான அழுக்கு. இந்த அழுக்கு இதயத்தில் இருக்கிற வரைக்கும் இறைவனை நம்ம உணர முடியும். இது தூய்மை, இது களையப்பட வேண்டும். இந்த அழுக்கு வந்து சுத்தப்படுத்தப்பட வேண்டும். கபடத்தனம் என்ற அழுக்கு சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பூஜ லாப பிரதிஷ்டா. எனக்கு பேர் கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், எனக்கு பதவி கிடைக்கணும், இந்த எண்ணத்தையும் நாம் அறவே வேற இருக்க வேண்டும். இந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா, எந்த பக்தர்கிட்ட கபடத்தனம் இருக்கோ, எந்த பக்தர் வந்து பேர் எதிர்பார்க்கிறாரு, புகழ் எதிர்பார்க்கிறார், அங்கீகாரம் எதிர்பார்க்கிறார், பதவி எதிர்பார்க்கிறார்னா அவர் இதயத்துல பகவான் நித்தியமா வாசம் பண்ண மாட்டார். அவர் இதயத்துல பகவான் எழுந்தருள மாட்டார். அவர் மேலோட்டமா பக்தி பண்ணுவார், அவ்வளவுதான். ஆனா அவர் இதயம் தூய்மை இல்லாதனால அந்த இதயத்துல அவர் இறைவனை உணர்வது சாத்தியமில்லை. அடுத்தது ஜீவஹிம்சா. ஜீவஹிம்சான்னா உயிர் வதை பண்றது மட்டும் ஜீவஹிம்சா, அது தடுக்கிறது மட்டும் ஜீவஹிம்சை இல்லை. ஜீவஹிம்சானா ஒரு உயிரை கொல்றது மட்டும் ஜீவஹிம்சை இல்லை. அடுத்தவரை புண்படுமாறு பேசுவது, அடுத்தவரை அவமதிப்பது, இதெல்லாம் கூட ஜீவஹிம்சை தான். மற்ற ஜீவராசி மேல் துவேஷம் கொள்வது, எந்த ஜீவராசியும் வெறுக்கக்கூடாது. எந்த ஒரு ஜீவராசியும் வெறுக்கக்கூடாது. எந்த ஒரு ஜீவராசி மேலே பொறாமை கொள்ளக்கூடாது. எந்த ஒரு ஜீவராசி மேலே காழ்ப்புணர்ச்சி கூடாது. அதான் ஜீவஹிம்சை. அதை செய்தால் ஜீவஹிம்சை. அப்ப ஜீவோ தயான்னு சொன்னா எல்லா ஜீவனிடத்திலும் கருணை காமிக்க வேண்டும், எல்லோர்ட்டையும் அன்பு பாராட்ட வேண்டும். நான் வந்து ஒரு உயிரை கொல்றது இல்லைங்க, நான் அசைவம் சாப்பிடறதில்ல, நான் சைவம் ஆயிட்டேன், நான் இப்ப வந்து அகிம்சையை ஃபாலோ பண்றேன், அது மட்டும் போதாது. அது மட்டும் அல்ல. அகிம்சை என்றால் அது மட்டும் அல்ல, யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதும் அகிம்சை. எந்த பக்தரையும் மனம் கோராமல் நடந்து கொள்வது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா இதர உயிர்வாளிகள் மீதான பொறாமை என்னும் சொல் உண்மையில் கிருஷ்ண உணர்வின் பிரச்சாரத்தை நிறுத்துவதை குறிக்கிறது. பிரச்சார பணியானது பரோபகாரம், எல்லா ஜீவன்ட்டையும் அன்பு பாராட்ட வேண்டியது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? வர பக்தர்கிட்ட கோபம், அது கூடாது. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க ஒரு முக்கியமான ஜீவஹிம்சா, இது ஒரு அழுக்கு. அதுக்கப்புறம் இந்த அருவவாத கொள்கை, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா, நான் செயலுடைய பலன் அனுபவிக்கணும், இதெல்லாம் நினைக்கிறது எல்லாமே வந்து இதயத்துள்ள அழுக்குகள். இந்த அழுக்குகள்லாம் போகணும். எப்ப இந்த அழுக்குகள்லாம் போய் இதயம் பரிசுத்தமாகுதோ அப்ப அங்க பகவான் நம்ம இதயத்துல நடனம் ஆடுவார். அதை நம்ம அனுபவிக்கலாம். நம்ம இதயத்துல வந்து கிருஷ்ணா நடனம் ஆடுவார். அதனால இதயத்தை தூய்மை செய்ய வேண்டும். காலங்காலமா நினைவு கெட்டாத காலத்திலிருந்து நம் இதயத்துகள் அழுக்குகள்லாம் லேயர் லேயரா லேயர் லேயரா அடுக்கு அடுக்கா அடுக்கு அடுக்கா படிச்சிருக்கு. இந்த பூஜா லாப பிரதிஷ்டா,
பெயர், புகழ், பதவி, அங்கீகாரம் விரும்புவது, கபடத்தனமாக நடந்து கொள்வது, பக்தரிடம் பகைமை பாராட்டுவது, அப்புறம் வெறுப்பு கொள்வது, அப்புறம் அவர் மனதை துன்புறுத்துவது, இந்த அழுக்குகள்லாம் நம்ம இதயத்தை விட்டு களையணும். எப்ப இந்த அழுக்குகள் இதயத்திலிருந்து வெளியேறுதோ அப்போ அந்த இதயத்தில் நாம் இறைவனை அனுபவிக்கலாம், உணரலாம். அதனால இந்த குண்டிச்சா கோயில் தூய்மை செய்யறது மூலமா மகாபிரபு நமக்கு என்ன கத்துக் கொடுக்கிறார்? நம் இதயத்தை நாம் தூய்மை செய்ய வேண்டும். கேதோ தர்ப்பணமார்ஜனம் பவ மகாதாவாக்னி நிர்பாபனம் கைரவச்சந்திரிகா விதரணம் வித்யாவதும் ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்த்தனம் பிரதிபதம் பூர்ணாமுத ஸ்வாபனம் சர்வாத்மனம் பரம் பிரஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். அப்ப இந்த கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்துக்கு உன்னதமான வெற்றி. நம்ம ஏன் மகாமந்திரம் சொல்றோம்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை நாம் உச்சரிக்கிறது ஏதோ யந்திரம் போல உச்சரிக்க கூடாது. இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது, மகாமந்திரத்தை ஜபிக்கும் பொழுது நாம் பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்யணும். பகவானே, ஓ ஹரிநாம் பிரபு, ஓ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரமே, என் இதயத்தை தூய்மை செய்யுங்கள். என் இதயத்தில் இந்த மாதிரி அழுக்குகள்லாம் கொழுந்து விட்டு எரியுது, அதை அணைத்து விடுங்கள், அதை அகற்றி விடுங்கள். காமம், கோபம், பேராசை, பொறாமை, பகைமை உணர்வு இதெல்லாம் எடுத்து விடுங்கள், இதை நீக்கி விடுங்கள், இதை சுத்தம் செய்து கொடுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். ஹரி குரு வைஷ்ணவர்கள், பகவானுடைய புனித நாமத்திட்ட வைஷ்ணவர்கள் இடத்துல, பக்தர்கள் கிட்ட, ஆன்மீக குரு இடத்துல, பகவான் இடத்துல நாம் பிரார்த்திக்க வேண்டும். என் இதயத்தில் அழுக்குகள்லாம் போகும். இந்த இதயத்தில் அழுக்குகள் போய் இதயம் பரிசுத்தமாகும் போது அங்கு பகவானை நாம் நித்தமாக அனுபவிக்கலாம். அந்த பக்தியுடைய பரவசத்தை நாம் அனுபவிக்கலாம். நாமம் சொல்லும் போது நம்ம கண்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அதனால இதய பரிசுத்தம் இன்றியமையாது. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துவதற்காகவே பகவானே நம் இதயத்தை எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த குண்டிச்சா கோயிலை சுத்தம் செய்து காண்பிக்கிறார். குண்டிச்சா மார்ஜன் கி ஜெய், ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், குருதேவ் மகாராஜ் கி ஜெய்.